குட்டீஸ், நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஜிமினோட பாய்சனஸ் பார்ட்னர் எஃப்எஃப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, ஜிமின் ஜேகேவி 3 பேருமே அந்த லேக் சைடு படுத்துக்கிட்டு நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது கரடி வந்து இவங்களுக்கு அதிகலங்க வச்சிடுது. அதுலேருந்து ஸ்டாப் பண்ணேன். இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். இது பிடிஎஸ் எஃப்எஃப் ஐலாண்ட். இது எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எஃப்எஃப்குள்ளே போகலாம். இங்கே ஜிமின் ஜேகேவி 3 பேருமே அங்கே ஸ்டார்ட் பண்ண வண்டியை எங்கேயுமே நிறுத்தாமல் நேராக வீட்டுக்கு தான் வந்து அப்பாடா அப்படின்னு வரானுங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. போன உடனே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே போனால் உங்கள் பெட் மேலே 3 சூட்கேஸ் இருக்குது. ரியாவும் மாயாவும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே போனதுமே பின்னாடி வழியாக வந்து உங்களை கட்டி பிடிச்சி கீழே போட்டு புரண்டு விளாண்டுட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சிரித்து விளாண்டுட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் சம் டைம்ஸ், எருமைங்களா என்னடி பண்ணுறீங்க? எதுக்கடி இப்படி வந்து எருமை மாடு மாதிரி மேலே விழுறீங்க? எங்கே போன நீ? ரியா, நான் தான் கால் பண்ணி சொன்னேனடி, அம்மா ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேன். ஓ சரி சரி, ட்ரக்கிங் பாஸ் கிடச்சிதா? அவங்க கொடுத்துட்டாங்கல்ல? அதே எப்படி கொடுக்காம இருப்பாங்க? அதெல்லாம் பிரச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது பிரச்சனை பண்ணியா? என்னடி சொல்கிற? ஆமாம் மாயா, நான் பிரச்சனை தான் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். சும்மா ஆஃபீஸே கதி கலங்க வச்சுட்டேன். நான் போய் நின்னதும் அந்த நித்தி பயந்தா பாரு. அவள் கண்ணில் அப்படியே ஒரு பயம், ஐயோ இவ வந்துட்டாளேன்ற மாதிரி. அப்படியே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவளை ஏதாவது பண்ணணும்டி அப்படின்னு சொல்றீங்க. அப்போ மாயா, சகஸ் சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காது சரியா? நமக்கு தான் நித்தியை பற்றி தெரியும்ல, அவள் கிடைக்கிற கேப்லலாம் கெடா வெட்டுவா. நீ அவளை விடு. நான் பேக் பண்ணி வச்சிட்டேன். கீழே குக்கிட்டையும் சொல்லிட்டேன், அவர் குக் பண்ணி வச்சிட்டாரு. நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான். போகலாமா? ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. அவங்களும் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போயிடுறாங்க. ஸோ ஆஃப்டர் சம்டைம்ஸ் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்காங்க. வெளியே மாயா போய் ஜிபே எடுத்துட்டா. அப்போ நீங்கள் 1 minute மாயா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே போகிறீங்க. போயிட்டு உங்களோட தாத்தா ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே உள்ளே போனதுமே உங்கள் தாத்தாவோட திங்ஸ்லாம் பெட்டில் இருக்குது. பெருசாக உங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கு. அதுக்கிட்ட போய் நின்றுட்டு, கிராண்ட்பா எனக்கு நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பண்ணுறீங்க எதுவுமே தெரியல. லாஸ்ட்டாக நீங்கள் போனது நாகர்கோவில் மவுண்ட் டெம்பிள். அதுக்கப்புறம் உங்களை கனெக்ட் பண்ணவே முடியல. என்கிட்ட பேசாமல் நீங்கள் இருந்ததே கிடையாது. பட் லாஸ்ட் 1 month-ஆக உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல கிராண்ட்பா. ஐம் ஸோ வரிட். அதனால தான் இப்போ நான் உங்களை தேடி வரேன் கிராண்ட்பா. எனக்கு அங்கே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். நீங்கள் கவலையே படாதீங்க கிராண்ட்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சகஸ் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிராண்ட்பா ஃபோட்டோவை டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் கழுத்தில் இருக்க கிராண்ட்பா செயின் எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு சைடு உங்கள் கிராண்ட்பா ஃபோட்டோ, இன்னொரு சைடு உங்கள் ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு லைட்டாக உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. அப்புறம் ஒரு வழியாக ஒரு 2 minutes கழித்து வெளியே வந்து ஜீப்பில் ஏறுறீங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, எங்கடி போன? கிராண்ட்பா ரூமுக்கு போயிருந்தேன்டி. ஹே நானும் வந்திருப்பேன்ல சொல்லிட்டா. சரி விடு, எதுவும் ஃபீல் பண்ணாத வையன், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துகிட்டு நீங்கள் 3 பேருமே இப்போ கிளம்புறீங்க. இப்போ அப்படியே இந்த சைடு ஜிமின் ஜேகேவி 3 பேருமே வீட்டுக்கு வந்து சேர்றானுங்க. வந்த உடனேவே திபுன்னு வந்து உழுவுறானுங்க ஹாலில். அவங்க அக்கா ஜெனி கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க வந்து விழுந்ததும் அவங்க பயந்துட்டாங்க. திடீர்னு ஓடி வந்து என்னடான்னு கேட்குறாங்க. அப்போ ஜிமின், அக்கா ஏன்க்கா நீ வேற, ஜஸ்ட் மிஸ்ஸு, டே நேரம் பார்சல் ஆயிருப்பான் தெரியுமா? என்னடா சொல்கிறீங்க? டேக்கு என்னாச்சு? டே என்னாச்சு? அக்கா என்னாச்சு தெரியுமா? நாங்க அங்க லேக் சைட்ல போய் போதும் நிப்போம்ல. ஆமா, அங்க ஒரு கரடிக்கா, எவ்வளவு பெருசா தெரியுமா இருந்துச்சு. அது க்ளோஸ் அப் ஆட்ல வர மாதிரி எவ்வளவு கிட்ட பார்த்த தெரியுமா? ஜஸ்ட் மிஸ், ஒட்டியாந்துட்டேன். இல்லனா அது என்ன கடிச்சு கொதறி பார்சல் ஆக்கி இன்னைக்கு என்ன லஞ்ச் ஆக்கி இருக்கும். ஐயோ, உங்களை யாரடா அங்க போக சொன்னா? லூசாடா நீங்க? அதுதான் ஃபாரஸ்ட் ஏரியான்னு தெரியும்ல, அப்படி என்ன அங்க போய் நின்றுட்டு இருக்கீங்க? அது இல்லைக்கா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அங்கே போய் பழகிட்டோம். அந்த இடம் பார்த்தா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, உனக்கே தெரியும்ல. அதனால தான் அங்கே போனோம், கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வரலானே. இப்படி நடக்கும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் இவன் தான் விட்டுருந்தா பேண்ட்லேயே ஊச்சா போயிருப்பான் அப்படின்னு ஜேகே சிரிக்கிறான். அப்போ டே பார்த்து முறைச்சிட்டு, உனக்கு நடந்தா தெரிஞ்சிருக்கும்டா கம்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் அரௌண்ட் ஒரு 8 o'clock இருக்கும். அப்போ ஜிமின் ஜேகேவி 3 பேருமே ஒரே ரூமில் தான் உட்காந்துட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அப்போது
ஜிமினோட அக்கா பொண்ணு நிவி போறா. அவ போயிட்டு, மாமா மாமா அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. ஹே, அதுக்குள்ளேயா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு? நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா நிவி? பண்ணிட்டேன் மாமா, நான் அதெல்லாம் அப்பே பண்ணிட்டேன். ஆமாம் மாமா, இன்னைக்கு அத்தையை பார்த்தீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? நாளைக்கு ஏதோ அவங்க ட்ரக்கிங் போகிறாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க கிளம்பிட்டாங்களா? பாத்தியா மச்சான், நம்மளை கெடுத்து வச்சதும் இல்லாமல் இந்த குழந்தையும் கெடுத்து வச்சிருக்கான் இந்த ராஸ்கேல் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜேகே, டேய் வாய மூடு, உங்ககிட்ட மாயாவை பற்றி கேட்காததுனால இவன் ராஸ்கேலா? ஏன் வந்தோடனே உன்கிட்ட ரியாவை பற்றி கேட்டுட்டாலோ? அதெல்லாம் அவள் கேட்டுடா, நீ உன் வாய மூடுறா டேய். ஐயோ, நீங்கள் 2 பேரும் ஏன் மாமா இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க? நீ சொல்லி ஜிமின் மாமா, அத்தை கிளம்பிட்டாங்களா? அத்தை மாதிரியே நானும் ஆகணும்னு சொல்லி என் ஸ்கூலில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரக்கிங் எக்ஸ்பர்ட் சகஸ்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்க என்னோட அத்தை. ஜிமின் மாமாக்கும் அத்தைக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும், அப்படி இப்படின்னு நிறைய பீத்தி வச்சுருக்கேன். நான் அவங்கள மாதிரியே ஆகணும் மாமா. அப்போ ஜேகே கல்ப் பண்ணிட்டு, அவங்க ஏறுறதே பாதி உசுறு போயிடுது, இதில் நீ வேற போய் ஏற போறியாமா? விளங்கிடும். டேட்டையாங்க ஜிமினே, கடைசி வரைக்கும் நம்ம மலைக்கு கீழே நின்று இவங்க ஏறுறத பார்த்துட்டு மட்டும்தான் இருக்க முடியும் போலடா. இந்த பாத்தியா, அடுத்த பார்சல் வந்து நின்றுட்டு இருக்கு. ஏய், நீங்களாம் கொஞ்சம் உங்கள் வாயை மூடுறீங்களா? நிவி நீங்கள் வா அப்படின்னு சொல்லி ஜிமின் தூக்கி வச்சுக்கிறான். ஜேகே மாமா, ரியா அத்தையை பார்த்தீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? ரியா அத்தையாம்மா நல்லா இருக்கா. என்ன கோவம் வந்தால் மட்டும் யாரையாவது தூக்கி போட்டு மிதிப்பா, மற்றபடி நல்ல பிள்ளை தான். அப்போ நீங்கள் அடி வாங்க போறீங்கன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னதுமே எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. அப்போ ஜேகே எல்லாரையும் பார்த்துட்டு, அவமானப்படுத்தினது போதும், போய் கொட்டிக்கலாம் வாங்க. அப்போ டக்குன்னு, நீங்கள் போயிட்டே இருங்க, நீங்கள் 2வது ஸ்டெப்பு போகிறதுக்குள்ளே இது வந்துடுறேன், வயிற்ற கலக்குது. வயிற்ற கலக்குதா? என்னாச்சு ஜேகே மாமா, டேயாங்க மாமாக்கு? அது ஒன்றும் இல்லடா கண்ணா, இன்னைக்கு டேங் மாமா கரடியை க்ளோஸ்அப்பில் பார்த்தான். நீ அதை பார்த்துருக்கணுமே. எப்பா என்ன சிரிப்பு தெரியுமா? நானும் ஜிமின் மாமாவும் அவனை விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு, உயிர் தப்பி ஓடி வந்துட்டான். அப்போலேருந்து இவனுக்கு பாத்ரூம் போயிட்டே இருக்குது நிற்காம அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறானுங்க. அப்பட்டே பாத்ரூம்குள்ளே ஓடிட்டே, உன்னை வந்து பேசிக்கிறேன்டா ஜேகே. இவன் ஓடுனதுமே பின்னாடி நிவியும் ஓடி வந்துட்டு பாத்ரூம் கதவை தட்டுறா. மாமா கதவை தரங்க. டேய் வரேன்டா, கொஞ்ச நேரம் இருங்கடா, வந்தன்னு வச்சுக்க மிதிச்சு போடுவேன். நிவி வந்துடுறேன், நீங்களாம் போங்க. மாமா, நம்ம அக்கா கிட்ட சொல்லி டேப்லெட் வாங்கிக்கலாம், வாங்க சாப்பிட போகலாம். என் தங்கமே செல்லமே வரண்டி போடி நீ அப்படின்னதும் அவ சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. ஸோ ஒரு வழியா இவங்க எல்லாருமே சாப்பிட கீழே போயிடுறாங்க. இந்த கலாட்டாலாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜெனி தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனி டேவை பார்த்துட்டு, என்னடா கரடி பையா, இன்னைக்கு கரடியை க்ளோஸ்அப்ல பார்த்தியாமே? ஒன்ட்ட யார் சொன்னது? என்கிட்ட யாரும் சொல்ல வேண்டாம், எல்லாம் வந்ததுலேருந்து இந்த புராணம் தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்டா இப்படி பயப்படுற? ஒரே ஓட்டமா இவனுங்களை மாதிரி ஓடி வந்திருக்கலாம்ல. உனக்கு என்ன, நீ வீட்டில் உட்காந்து ஜாலியாக சொல்லுவ, அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுக்கா. ஜஸ்ட் மிஸ் தெரியுமா, மூக்குக்குள்ளெல்லாம் போச்சுக்கா கரடியோட முடி. சரி விடு, என்ன பண்றது? அதனால சாரிடா, சிரிப்பு அடக்க முடியல. சிரிங்க எல்லாம் நல்லா சிரிங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும், அப்போ இந்த டயாங் மட்டும் தனியாக நின்று சிரிப்பேன் அப்படின்னதுமே எல்லாருமே சிரிச்சிட்றாங்க. நிவியால சேர்லேயே உட்கார முடியல, அந்த அளவுக்கு உருண்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே எல்லா ஃபன்னும் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஜெனி ஜிமினை கூப்பிட்டு, ஜிமினா இங்கே வாயேன். என்னக்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உன் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. லெட்டரா? எனக்கா? ஏதாவது ஆஃபீஸ் லெட்டராக இருக்கும். ஆஃபீஸ் லெட்டர் ஏன்டா வீட்டுக்கு வருது? இது பர்சனல் லெட்டர் மாதிரி இருந்துச்சு, அது உன்னோடதுன்னு நான் பிரிக்கவே இல்லை, வச்சுருக்கேன், இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வராங்க. அந்த லெட்டர் மிஸ்டர் மெக்ஸிபா கிட்டேருந்து வந்திருக்கு. அது அவசரமாக ஓப்பன் பண்ணி படிக்கிறான். அதில், டியர் ஜிமின், திஸ் இஸ் மெக்ஸிபா ஹெட்டோச், கிம்லி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், கிம்லியோட அப்பா. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சகஸ்ட்ராவோட தாத்தா.
எப்படி இருக்கப்பா ஜிமன்? நம்ம பார்ட்டியில் மீட் பண்ணியிருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பட் ஐ நோ யூ வெரி வெல் அண்ட் ஹோப் ஆல் ஆர் குட் தேர். நீ என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டப்பா ஜிமன். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த பொலைட்னஸும் எங்கே எப்படி நடந்துக்கிறோன்ற பக்குவமும் தான். நீ நான் வாங்குகிற ஆன்டிக் பீஸ் மாதிரிப்பா. இந்த உலகத்துலேயே ஒன்று தான், ஒரே ஒரு ஜிமன் தான். நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா ஜிமன். உன்ன மாதிரி ஒரு பையனை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை, பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் இனிமே. ஆல்ரைட் ஜிமன், நான் பேசி மொக்க போட விரும்பல, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். என் பேத்தி சகஸ்ட்ராவை உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அவளை நீ காலேஜ் படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். அவள் உன்னை கண்டுக்கவே மாட்டான்றதும் எனக்கு தெரியும். இத்தனை நாளாக அவளை நீ ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, அவளை நீ எப்படிலாம் பார்த்துக்கிறன்றதும் எனக்கு தெரியும். எப்பட்றா அந்த கிழவனுக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்காத. பிகாஸ் நான் சகஸ்ட்ராவோட தாத்தா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் இந்த லெட்டரில் ஏன்டா இப்படி பண்ணேன்னு உன்னை திட்டுறதுக்காக எழுதலை. அவளை பற்றி உனக்கு தான் தெரியுமே, அவள் ரொம்ப ரக்கடு, டக்குன்னு கோவம் வந்துடும், கத்துவா, சண்டை போடுவா, டக்குன்னு ஏதாவது பேசிடுவா. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவளுக்கு அப்பா அம்மா இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். அவள் ஃப்ரெண்ட்ஸ் ரியா, மாயா, அவளுங்களும் என் பேத்திங்க தான். அவங்களும் நானும் மட்டும்தான் இவளுக்கு உலகமே. ஓகே ஜிமின், நான் சொல்ல வர்றது என்னென்னா, என் பேத்தி லைஃப்பில் ஒன்றை தவிர வேறு யாரும் வர முடியாது, வரவும் கூடாது. உனக்கு மட்டும்தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவளை சமாளிக்கிற தைரியமும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என் பேத்தியை உன் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உன்கிட்ட சொல்ல போகிறேன். இது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். என் பேத்தி கூட நான் சொல்லலை, சரியா? நான் ஒரு ட்ரக்கிங் போக போகிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி கிம்லி, அதான் என் பையன் சகஸ்ட்ராவோட அப்பா, நாக்கோவில் மவுண்ட் டெம்பிளுக்கு போனார். ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி போனவர் இன்னும் திரும்பி வரவே இல்லை. எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. நாங்கள் எத்தனையோ முறை அவனுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கவே இல்லை. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் மருமகளுக்கும் அதை பற்றி கவலையே இல்லை. அவளுக்கு அவள் பிஸ்னஸ் நல்லா நடந்தால் போதும். தான் பொண்ணை பற்றியே கவலைப்படாதவ ஹஸ்பண்டை பற்றியா கவலைப்பட போகிறா? அதனால ஜிமின், என் பையனை தேடி போக போகிறேன். அவனுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது, அவன் உயிரோட இருக்கானா இல்லையா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறேன். அவனுக்கு ஏதோ பிரச்சனை ஜிமின், அதனால் நான் தான் போகணுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பி 1 மந்த் கழிச்சு தான் இந்த லெட்டர் உன் கைக்கு வரும். ஏன்னா என் பேத்திக்கு இன்னொரு வாரத்தில் பர்த்டே. சப்போஸ் நான் திரும்பி வந்துட்டேன்னா இந்த லெட்டருக்கு பதிலாக நானே உன்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக பேசுவேன். அப்படி இல்லைனா நான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அர்த்தம். என் பேத்தி என்னை தேடி கிளம்பிட்டான்னு அர்த்தம். எப்படியும் அவள் பண்ணுற எல்லா மூவும் உனக்கு தெரியும். ஸோ இந்நேரம் அவள் கிளம்புனது உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் கூட போகணும் ஜிமின், அவளை பார்த்துக்கணும். பிகாஸ் அந்த நாக்கோவில் மவுண்ட் டெம்பிளில் ஏதோ இருக்குது. அதனால தான் நான் இப்போ கிளம்ப போகிறேன். நான் போயிட்டு என் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா நான் வந்த உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஜிமின். அப்படி இல்லைனா அவள் என்னை தேடி வருவா. அவளை பத்திரமா கூட்டிகிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. அவள் யாரை சொன்னாலும் கேட்க மாட்டா. இல்லைனா அவள் வரக்கூடாதுன்னு உன்னை தடுக்க சொல்லியிருப்பேன். பட் அவள் கேட்க மாட்டா. அவள் கிளம்புவா, நீனும் அவள் கூட வா, சரியா? அண்ட் நான் சொல்ல வர்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பேத்தி சகஸ்ட்ராவை நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா. அவள் என்ன பண்ணாலும் அவளுக்கு நீ சப்போர்ட்டாக இரு. சகஸ்ட்ராவோட அம்மா அப்பா மாதிரி இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஹாப்பி கப்பலாக இருக்கணும். எனக்கு தெரியுது நீ ரொம்ப சந்தோஷப்படுற, பட் சகஸ்க்கு அப்படி இருக்காது. அவள் எப்படின்னு உனக்கு தெரியும். அவளுக்கு கல்யாணம், லவ், கமிட்மெண்ட்னாலே பிடிக்காது. நீ தான் அவளை மாற்றணுப்பா. அண்ட் ஆல்சோ ஜேகேவி பற்றி கூட எனக்கு தெரியும். மாயா ரியா லவ் பண்ணுறாங்கல்ல. ஸோ ரியா மாயாவும் என் பேத்திங்க தான், அவங்களுக்கும் யாரும் கிடையாது. அதனால் ஜேகேவி தான் அவங்களுக்கும் மாப்பிள்ளை. அவங்கள்ட்டையும் சொல்லிவிடு. ஸோ நான் கிளம்புற ஜிமின். 3 பேர் கல்யாணத்தையுமே நான் வந்த உடனே ஜாம்னு நடத்திடலாம். அப்படி நான் வரலனா சகசை நீ தான் பார்த்துக்கணும். இனிமேல் நீங்கள் 3 பேரும் இந்த தாத்தா சத்து. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் ஜிமின். பாய், டேக் கேர் அண்ட் பி கேர்ஃபுல். பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யுவர் கிராண்ட்பா மெக்சிபா அப்படின்னு இந்த லெட்டர் முடியுது. அவ்வளோதான். ஜிமின்க்கு என்ன படித்தோம் என்ன ஒன்றுமே புரியல. பட் சகசை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அது மட்டும்தான் அவனுக்கு புரிஞ்சுது. அப்படியே பிளாங்காக நின்றுட்டுருக்கான். ஜெனி அவனை பிடிச்சி உழுக்குறாங்க. எருமை, டே ஜிமினா, பேய் பிடிச்சிருச்சாடா? டேய் அக்கா அக்கா அக்கா, இது லெட்டர்னா? ஐயோ, இப்படி ஒரு லெட்டர் உன் கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதுடா. என்ன சொல்கிறேன் தெரியுதா? ஐயோ பெருமாளே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் இதை அப்படின்னு துடிக்கிறான். அவனுக்கு கை உடம்பு பூரா அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. செம்ம ஹாப்பியாக இப்போ தான் உணர்றான். அப்படியே கடந்து குதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சகஸ்ட்ரா இனிமே அஃபிஷியலா என்னோட. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கனவுல மட்டும்தான் இப்பெல்லாம் நடக்கும்னு நினைச்சேன், நிஜத்துலயும் நடக்குது. ஒருவேளை கனவு கண்டுட்டு இருக்கனா? கிள்ளி பாப்போம். வலிக்குது. ஐயோ ஐயோ பெருமாளே.
இவன் கத்திட்டு இருக்கதை கேட்டுட்டு டேவும் ஜேகேவும் கீழே இறங்கி வராங்க. நிவியால படிக்கவே முடியல, காது பிடிச்சிக்கிட்டு வெளியே வரா. அப்ப டேய் என்னடா பைத்தியக்கார நாயே, பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளி மாதிரி ஏன்டா அடிக்கிட்டு இருக்க? என்னாச்சுடா மூதேவி? மாப்பிள்ள பைத்தியம் முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியக்கார பயல என்ன ஆச்சுன்னு சொல்லுடா, அப்புறம் குதிரா. டே ஜிமினா. அப்ப ஜிமின் போய் டக்குன்னு அவனுங்க 2 பேருமே கிஸ் பண்ணிடுறான். டேய் என்னடா பண்ற பைத்தியக்கார நாயே? ஜேகே ஜேகே ஜே ஜேகே டேய் இங்க வாடா. டேய் எங்கடா ஓடுற? அட போடா, அவன் எனக்கும் எதையாவது பண்ணி தொலைச்சிடப்பறான், நீயே சாவு அப்படின்னு சொல்லி மாடிக்கு ஓடுறான். ஸோ ஜிம்மின் அவனை பார்த்துட்டு துரத்திட்டே ஓடுறான். பின்னாடியும் ஜெனி, நிவி எல்லாருமே ஓடுறாங்க. அப்போ கத்திட்டே வர்றான். டேய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கணும்டா, எங்கடா ஓடுறீங்க? இங்க வாருங்கடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஜிம்மின் ஜேகேவை பிடிச்சி அப்படியே தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடுறான். முத்த மலையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஜேகே மேல. பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அசிங்கமா சகஸ்டா கிடைக்கலன்னு இவனை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கியா? சொன்னா கேளுடா ஜிமினா, நம்ம நல்ல டாக்டரா போய் பார்க்கலாம். விடுறா அவனை அப்படின்னு. அதுவும் ஜிம்மின் டேவை பார்த்து டே மச்சான் ஜேகே இங்க வாடா. டே இங்க வாடா. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா அப்படின்னு காதுக்கிலேயே கத்துறான். இவனுங்க 2 பேருமே அப்படியே கீழே உட்காந்துட்டு டேய் ஜேகே இங்க படுறா சொல்லு. அவன் கத்திட்டு இருக்கட்டும், நம்ம அந்த ஸ்க்ரீன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் அங்கே ஒளிஞ்சுக்கிறானுங்க. ஸோ ஜிமின் கத்தி முடிச்சுட்டு கீழே தேடி பார்க்குறான், யாரையும் காணோம். கண்டுபிடிச்சிட்டான் கரெக்டா. மச்சான் அப்படின்னு போய் ஜேகேவை தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அமைதியாக பூனைக்குட்டி மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஜேகேவை போட்டு இங்கே துணி துவைச்சிட்டு இருக்கான் ஜிம்மின்னு. பார்த்துட்டு கன்ஃபார்ம் இவனுக்கு முத்தி போச்சு. டே மச்சான் நல்லா தானடா சாப்பிட்டுட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சுடா? ஐயோ அப்படின்னு புதற்குள்ள இருந்து கரடி மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் BTS FF Island. வரட்டா.